கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளினுடைய செய்தி என்னவென்றால், த பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப், நமது வாழ்வின் நோக்கம் என்று சொல்லலாம். இந்த பகுதிக்காக எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4-10 வாக்கியங்களை கவனமாக எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த பகுதியிலே எரேமியா தீர்க்கனுடைய வாழ்விலே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அழைப்பையும் நோக்கத்தை குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அருமையானவர்களே, ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு பெண்ணையும் ஆண்டவர் ஒரு தெய்வீக நோக்கத்தின் அடிப்படையிலே படைத்திருக்கிறார். அவர் நோக்கம் இல்லாமல் யாருடைய வாழ்க்கையிலும் அவர் செயல்படுவது இல்லை. அருமையானவர்களே, இந்த நோக்கத்தை தானாகவே நாம் கண்டுகொள்ள முடியாது. ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த நோக்கத்தை கண்டுபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெயங்கொண்ட வாழ்க்கையாகவும் அதே சமயத்தில் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றின வாழ்க்கையாகவும் காணப்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அநேகர் இந்த தெய்வ நோக்கத்தை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கையை வீணாக்கி போட்டதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம், கண்டிருக்கிறோம். ஒரு சில குறிப்புகளை சொல்கிறேன். அருமையானவர்களே, நம்முடைய நோக்கமானது தெய்வீக வெளிப்பாட்டில்தான் தொடங்குகிறது. பர்பஸ் பிகின்ஸ் வித் டிவைன் ரெவலேஷன் என்று சொல்லலாம். எரேமியாவோடு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி அவனுக்கு தன் நோக்கத்தை வெளிப்படுத்தினார். இந்த ஆண்டவருடைய நோக்கமானது இடைப்பட்ட காலத்தில் வருவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே தாயின் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்பாகவே நம்மை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எரேமியா 1:5 பாருங்கள். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று சொல்கிறார். நம்முடைய நோக்கத்தினுடைய ஆரம்பம் அதே சமயத்திலே வெளிப்படுத்துகிறவர் எல்லாமே ஆண்டவர் தான். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அவ்வாறு சொல்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நோக்கமானது வித்தியாசமாகவும் அதே சமயத்தில் வேறுபட்டதாகவும் காணப்படும். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நோக்கத்தை அறிவதற்கு சூழ்நிலைகளை அவர் ஆயத்தப்படுத்துகிறார், மனிதர்களை ஆயத்தப்படுத்துகிறார். எஸ்தர் ஏன் ராணியாய் மாறினாள் என்பதற்கு மொர்தெகாய் அவன் அதற்குரிய காரணத்தை எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14 காண முடிகிறது. பாருங்கள், மோசே தன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆனால் முச்செடி எரிகிற அந்த சூழ்நிலைகள் வழியாக ஆண்டவர் அவனை அழைத்து தம்மை வெளிப்படுத்துகிறார். யாத்ராமம் 3ஆம் அதிகாரம் 1-10 வரை வாசிக்க முடிகிறது. அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தெய்வீக நோக்கத்தை கண்டுபிடிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன், அதாவது ஆறுதலான அல்லது ஆசீர்வாதமான இடங்களிலிருந்து உந்தி தள்ளப்பட்டு அழைப்புக்கு நேராக நாம் செல்லப்பட வேண்டும். அநேக சமயங்களிலே நம்முடைய பாதுகாப்பான சூழ்நிலை, ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை, செழிப்பான சூழ்நிலையானது தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எதிரிகளாக மாறிவிடுகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். ஆபிரகாமை ஆண்டவர் உன் இனத்தை விட்டு உன் தேசத்தை விட்டு அதே உன் ஊரை விட்டு போ என்று சொன்னார். அருமையானவர்களே, ஆண்டவருடைய அந்த நோக்கமானது நம்முடைய நார்மல் லைஃப், நம்முடைய அன்றாட வாழ்க்கையை அது ஒருவேளை டிஸ்டர்ப்ட், அதாவது அதை நம்முடைய வாழ்க்கையை அது கொஞ்சம் மாற்றி அமைக்கும், வேதனை கொடுக்கும், அசைத்து பார்க்கும். அருமையானுள்ளே, இந்த தேவ நோக்கத்திற்குரிய அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில அறைகுவதாகவும் அழுத்தங்கள் நிறைந்ததாக கூட காணப்படலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 பாருங்கள். அவரிடத்தில் அன்புவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இவ்வாறு நடைபெறுவதற்கு ஆண்டவர் சில சமயத்தில் ஆவிக்குரிய குறுக்கீடை செய்கிறார். அங்கே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே 3-6 வரை பாருங்கள். சவுல் என்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தன்னை வெளிப்படுத்தி அவன் வாழ்க்கையிலே தன் நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். யோனா தேவ நோக்கத்தை விட்டு தவறி ஓடினான். ஆண்டவர் மீனின் வயிற்றுக்குள்ளே
அவனை அகப்பட வைத்து அவனை தன் நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் செய்கிறீர்களா, அல்லது உங்கள் சுய நோக்கத்தை செய்கிறீர்களா, அல்லது மற்றவர்களின் நோக்கங்களுக்கு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? மூன்றாவதாக, ஆண்டவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்துக்கு தக்கதாக நம்மை ஒழுங்குபடுத்த அல்லது கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கைக்கு வாழ அழைக்கப்படுகிறோம். பெர்சனல் அலைஜ்மெண்ட், அதாவது அண்ட் டிசிப்ளின் என்று சொல்வார்கள். நம்முடைய செய்கைகள், நம்முடைய செயல்கள் நம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனால் அநேகருடைய செய்கைகள் அவர்கள் ஆண்டவர் அழைத்த நோக்கத்தை வெளிப்படுத்துவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே தேவ நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் வளர அழைக்கப்படுகிறோம். வசனத்தை வாசிப்பதிலும் ஜெபத்திலும் அதிகமாக தரித்திருக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் கட்டுப்பாடான ஆன்மீக வாழ்க்கையானது உறுதியும் அதே சமயத்திலே நாம் நிலைத்திருக்கிறதிலேயும் அது உறுதிப்படுத்தத்தக்கதாக மாறுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையானது நோக்கத்தினாலே அது ஆளப்பட்டிருக்குமானால் அது உணர்ச்சிகளினாலே ஆளப்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தானியேலின் வாழ்க்கையை பாருங்கள். கட்டுப்பாடான வாழ்க்கை, உறுதியான ஜெப வாழ்க்கை, உறுதியான தீர்மானம். இதை தானியேல் 1:8 வாசிக்க முடிகிறது. நான்காவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தேவ நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசமும் தைரியமும் வேண்டும். உண்மையாகவே நம்முடைய ஜீவியத்திலே பயம் இருக்குமானால் அது தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பெரிய தடையாய் மாறிவிடுகிறது. எரேமியாவை பார்த்து சிறுபிள்ளை என்று சொல்லாதே என்று அவனை திடப்படுத்துகிறதை நாம் காண முடிகிறது. எரேமியா 1:8. அதே சமயத்தில் விசுவாசம் நமக்கு தேவை. விசுவாசம் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறி செல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மக்கள் தள்ளி விடுதலையும் அல்லது நம்முடைய வாழ்க்கையின் தோல்வியை ஜெயிக்க வேண்டும் என்றால் விசுவாசம் மிக தேவையாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் தாமே தன்னுடைய வல்லமையினால் நம்மை நிரப்பி தைரியத்தையும் விசுவாசத்தையும் அவர் தருவாராக. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 1:8. எஸ்தருடைய வாழ்க்கையில பாருங்கள், ஒரு பெண்மணி பயந்தவள். ராஜா தன்னை அழைப்பிக்கவில்லையே என்று சொல்லி சூழ்நிலையை சொல்கிறாள். ஆனால் அவள் வாழ்க்கையிலே விசுவாசமும் அங்கே அவளுடைய தைரியமும் ராஜாவுக்கு முன்பாக செல்ல உந்துதல் தந்தது. கடைசியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அது நம்மை மாத்திரமல்ல, பிறரை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய திருச்சபையை, நம்முடைய தலைமுறைகளை, எதிர்காலத்தை அதை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் நமக்காக அழைக்கப்படவில்லை, மற்றவர்களுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி வாழ்வோமானால் அந்த இது தலைமுறையாக அது நிச்சயமாக காணப்படும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அந்த 13ஆம் அதிகாரத்திலே 36வது வாக்கியம் சொல்கிறது, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். ஆனால் தாவீது அவனுடைய அந்த பர்பஸ்ஃபுல் லைஃப் இன்று வரையிலும் ஒவ்வொரு மக்களும் அவன் வாழ்வை தியானிக்கக்கூடிய நிலையிலே காணப்படுகிறது. அருமையானவர்களே, நீங்கள் தேவ நோக்கத்தினால் ஆளப்பட்ட வாழ்க்கை வாழ்வீர்களானால் அது முற்றிலும் நிறைவேற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை போல மாறிவிடும். அதாவது a fulfilled life is a purposeful life என்று சொல்லலாம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:7 பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து என்று சொல்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன?
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு, உங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற எவ்வாறு பாடுபட்டீர்கள், எவ்வாறு வாழ்ந்தீர்கள் என்பது அடுத்த தலைமுறைக்கு சாட்சியாக, போதனையாக, அது அறையுவலாக மாறும் என்பதிலே அங்கு சந்தேகமில்லை. பவுலுடைய வாழ்க்கை நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாகும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே நோக்கமில்லாமல் ஓடாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை, அழைப்பை தெரிந்து கொள்வதிலே கண்டுபிடியுங்கள். அந்த நோக்கத்திற்காக விலைக்கிரயம் கொடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை அநேகருக்கு மாதிரியாக அறையுவல் நிறைந்த வாழ்க்கையை வாழ அவர் உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். என் வாழ்க்கையிலும் இந்த செய்தியை கேட்ட கொண்டிருக்கிற மக்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் தங்கள் நோக்கத்தை, அழைப்பை கண்டுபிடித்து வாழ பலந்தாரும். அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.